மெகா டிவி நேயர்களுக்கு வணக்கம். பெண்கள்.com நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. வெரிகோஸ் வெயின், இந்த வெரிகோஸ் வெயின் இன்னைக்கு அதிகப்படியாக நின்றுக்கிட்டே வேலை பார்க்குறவங்களுக்கு நிறைய பேருக்கு வருது. பெண்கள் அதிகமாக இன்றைக்கி கிச்சனில் நின்றுக்கிட்டே வேலை பார்க்கக்கூடிய ஒரு சூழலில் தான் இருக்காங்க. அப்போ அவர்களுக்கும் இந்த வெரிகோஸ் வெயின் ப்ராப்ளம் அப்படின்றது இன்றைக்கி அதிகப்படியான மக்களுக்கு இருக்குது. இந்த வெரிகோஸ் வெயின் ப்ராப்ளத்துக்கு எளிமையான ஏதாவது சொல்யூஷன் இருக்குதா அப்படின்னா, நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தின சில மெத்தட்ஸ் இருக்குது. அதில் ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்கிறேன், பயன்படுத்தி பாருங்கள், அற்புதமாக ரெடியாகும். பொதுவாக வெரிகோஸ் வெயின் ஏன் ஏற்படுது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். நின்றுக்கிட்டே வேலை பார்க்குறவங்க எல்லாருக்கும் வருதா பாருங்கள், எல்லாருக்கும் வர்றதில்ல, அதில் சில பேருக்கு தான் வருது. நீங்கள் கவனித்து பாருங்கள் தெரியும். ஏன்னா இன்றைக்கி நிறைய போலீஸ் கூட நின்றுக்கிட்டே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களில் சில பேருக்கு வெரிகோஸ் வெயின் இருக்குது, ஆனால் சில பேருக்கு இல்லை. டீ கடையில் நிறைய பேர் நின்றுக்கிட்டே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, அதில் சில பேருக்கு இருக்குது, சில பேருக்கு இல்லை. அப்போ எல்லாருக்கும் வர்றதில்ல, சில பேருக்கு மட்டும் ஏன் வருது? ஏன்னா அந்த அடிப்படையான காரணங்கள், சில விஷயங்கள்லாம் நீங்கள் மைண்ட் அளவில், மனதளவில் புரிஞ்சுக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு வருவதற்கு கூட வாய்ப்பு இல்லை, வந்தால் கூட குணமாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. என்ன அப்படின்னா, நம்மளுடைய உடம்பில் ரத்த ஓட்டங்களில் 2 விதமான ரத்த ஓட்டங்கள் ஓடிக்கிட்டு இருக்குது. ரத்த குழாய்களில் என்னென்னா, ஒரு பைப் வழிய நல்ல ரத்தம், இன்னொரு பைப் வழிய அழுக்கு ரத்தம். இந்த நல்ல ரத்தம் அப்படின்றது நம்மளுடைய இருதயத்துக்கு போய், நுரையீரலுக்கு போய் சுத்திகரிக்கப்பட்டு ஆக்சிஜன் இது பண்ணி அதுக்கப்புறம் திரும்ப இருதயத்து வழியாக நம்மளுடைய தமனி வழியாக பாஞ்சிக்கிட்டு இருக்குது. இந்த இருதயத்துக்கிட்ட அழுக்கு ரத்தமெல்லாம் உள்ளே என்ட்ராகுது பாருங்கள், அதை பூரா வெயின்னுமோ. இருதயத்திலிருந்து நல்ல ரத்தம் மாறி போகிறத தமனினுமோ. ஆக்சிஜன் ஃபில் செய்யப்பட்ட ரத்தங்களை தமனி வழியாக போய்கிட்டு இருக்கும். கரெக்டுங்களா? இப்போ இந்த வெயின் வழியாக வரக்கூடிய ரத்தம் எல்லாமே அழுக்கு ரத்தம் தானே, கழிவு ரத்தம் தானே. இந்த கழிவு ரத்தம் இன்னும் கழிவுகளாக, அதிகப்படியான கழிவுகளாக, அதாவது அது அந்த திரவத்தன்மையிலிருந்து திடத்தன்மைக்கு மாறக்கூடிய அளவுக்கு கழிவுகளாக போச்சுன்னா அது அங்கே கட்டியாக சேர ஆரம்பித்து அந்த இரத்த குழாய்களில் அடைப்புகளை ஏற்படுத்தும் பொழுது அதுதான் நமக்கு வெரிகோஸ் வெயினாக இன்று ஏற்படுது. பொதுவாக நம்ம உடம்புல ரத்த ஓட்டம், இந்த சர்க்குலேஷன் போகணுன்னா அதுக்கு பம்பிங் பண்ணி அதை சர்க்குலேட் பண்ணக்கூடிய ஒரு விதத்தை பண்ணுறது தான் நமக்கு ஹார்ட்டு. ஆனால் ஹார்ட்டு உடல் முழுவதும் பம்ப் பண்ண முடியுமா அப்படின்னம்னா, அதுக்கு சப்போர்ட்டாக இன்னொருத்தர் இருந்தால் தான் அவரால் உடல் முழுவதும் பம்ப் பண்ண முடியும். ஏன்னா நமக்கு ஏரியா பெருசு. நம்மளுடைய உடம்பில் மையத்தில் இருக்கிறாரா பாருங்கள் ஹார்ட்டு, அப்படி நிற்கும் பொழுது பாருங்கள் எவ்வளோ ஹைட்டாக இருக்கிறாரு ஹார்ட்டு. இங்கே கீழேருந்து அப்படி, அதாவது இங்கேருந்து சென்ட்ரல் பார்ட்லேருந்து நமக்கு கீழே கால் பாதம் வரைக்கும் போகிற லாங்கான ஒரு ஏரியா இருக்குது. இங்கேருந்து தலைப்பகுதி வரைக்கும் ஷார்ட்டான ஒரு ஏரியா இருக்குது. அப்போ பம்பிங் பண்ணும் பொழுது தலைப்பகுதி வரைக்கும் மேலே போய்ட்டு வர்றது பக்கமாக இருக்கிறதுனால அப்படி சல்னி ஏறி வருது. ஆனால் கீழே காலுக்கு கீழே இறங்குதில்ல, அங்கேருந்து எப்படி மேலே ஏற்றுறது? அப்போ அங்கே ஒரு செகண்ட் ஹார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த செகண்ட் ஹார்ட் காஃப் மசில்ஸ் அப்படின்றத சொல்லுவோம். இந்த காஃப் மசில்ஸ்லாம் செகண்ட் ஹார்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் காஃப் மசில்ஸ் சுருங்கி விரியணும்னா கால் பாதம் நமக்கு தரையில் படணும். கால் பாதம் மூமெண்ட்ஸ் இருக்கிறவங்களுக்கு தான் காஃப் மசில்ஸ் சுருங்கி விரியும். கால் பாதம் மூமெண்ட்ஸ் இல்லைன்னா காஃப் மசில்ஸ் எப்படி சுருங்கி விரியும்? பெட்டிலேயே படுத்துக்கிறோம், காஃப் மசில்ஸ் சுருங்கி விரியுமா? கிடையாது. அப்போ பாருங்களேன், அப்போ கால்பாதம் இயங்கும் தன்மையில் இருக்கப்படும் பொழுது காஃப் மசில் சுருங்கி விரிஞ்சு இங்கே இருக்கக்கூடிய அழுக்கு ரத்தத்தை பம்ப் பண்ணி மேலே அனுப்போம். இருதயம் வாங்கி அதை திரும்பவும் நுரையீரலுக்கு அனுப்பி சுத்தப்படுத்தி திரும்ப கீழே அனுப்புவோம். ஆக்சிஜன் ஃபில் பண்ணி கீழே அனுப்புவோம். இன்னும் திரும்ப ரத்தத்தை இன்னும் ஃபுல்லாகவே சுத்தப்படுத்தணுங்க. அதனால கிட்னிக்குள்ளே போய் அதை ஃபில்ட்ரு பண்ணி அங்கே இருக்கக்கூடிய அழுக்குகளை, கழிவுகளை ஃபுல்லாக வெளியேற்றி திரும்பவும் ஃபில்டராகி நல்ல ரத்தமாக திரும்ப வரும். அது திரும்பவும் போயிட்டு ஆக்சிஜன் ஃபில் பண்ணிட்டு வந்துக்கிட்டு இருக்கும். இப்படி இந்த சர்க்குலேஷன் போயிட்டுருக்கு. அப்போ ரத்தத்தில் அதிகப்படியான அடர்த்தி ஆகிற மாதிரி கழிவுகள் சேர்ந்து அது அடைக்கப்படுவதே வெரிகோஸ் வெயின். அது நமக்கு ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா, ஒரு ரப்பர் டியூப் இருக்குது. ரப்பர் டியூப் வழியே தண்ணி பாஞ்சிக்கிட்டு இருக்குது. இந்த தண்ணியோட அடர்த்தி கொஞ்சம் கொஞ்சமாக கூடுது, சில கழிவுகள்லாம் கலந்து சாக்கடை தண்ணியாக மாறுது. அப்போ அந்த சாக்கடை தண்ணியாக மாறி இந்த ரப்பர் டியூப்பில் போகிற இடத்துல நல்ல ஃபுல்லாக அடைச்சிக்கிச்சுன்னு வச்சுக்கோமே. அதாவது தண்ணி போய்கிட்டே இருந்ததுன்னா அடைக்காது. அந்த தண்ணி போகிறது ஸ்லோவாச்சுன்னா, தண்ணி போகிறது ஒரு கட்டத்தில் நின்றுச்சுன்னா, அதான் சொல்கிறேன். நின்றுக்கிட்டே வேலை பார்க்குறவங்க என்னென்னா, நின்றுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சம் நடந்துக்கிட்டு இருப்பாங்க பாருங்கள், அவங்களுக்கெல்லாம் கூட வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அதாவது நடந்துக்கிட்டே நின்றுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு, நிலையாக நிற்கிறாங்க பாருங்களேன். அப்போ டீ கடையில் ஒருத்தர் பார்த்திங்கன்னா ஃபுல் டைம் நின்றுக்கிட்டே இருக்கணும் அவர். ஆனால் மூமெண்ட்ஸ் நடக்கிறதுக்கு வேலையே கிடையாது அவருக்கு வரும். ஆனால் ஒரு டீ கடையில் நின்றுக்கிட்டு இருக்கிறவர் நடந்துக்கிட்டே இருப்பார். இந்த லெஃப்ட்டும் ரைட்டுமா மூமெண்ட்ஸ் ஆகிட்டே இருப்பார். அப்போ நடை இருக்கப்படும் பொழுது சர்க்குலேஷன் போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கும், அவங்களுக்கு வர்றதில்லை. கிச்சனில்
ஒரே இடத்துல எல்லாத்தையும் முடிச்சு பக்கத்தில் எடுத்து வச்சு ஃபுல்லாக நின்று ஒரு 1.5 மணி நேரம் ஃபுல்லாக அங்கே கிச்சனில் நின்றுக்கிட்டே இருக்கணும். டெய்லி 1.5 மணி நேரம் நின்றுட்டே இருக்கணும். அப்போ அந்த சமயத்தில் சர்க்குலேஷன் வந்து இல்லை அப்படின்னம்னா, அப்போ அழுக்கு ரத்தம் நம்மளுடைய ரத்தத்தில் வந்து சுற்றுதுன்னா, கழிவுகள் சுற்றுதுன்னா, அது மண்டிகளாக அங்கே வந்து தேங்க வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த ரப்பர் டியூப்பில் தண்ணி போய்கிட்டு இருந்தது சாக்கடையாக போச்சுல்ல, அது ஒரு இடத்துல வந்து சர்க்குலேஷன் இல்லைன்னா தேங்கி நின்றுச்சுன்னா என்ன ஆகும், இந்த ரப்பர் டியூப்பு சுருள ஆரம்பிச்சிடும். அதுதான் நம்மளுடைய இரத்த குழாய்களையும் நடக்குது. இங்கே அடைப்பு ஏற்படும் பொழுது இங்கே இரத்த குழாய் சுருள ஆரம்பிச்சிருது. அதனால தான் சுருள் நரம்புணுமாங்க வெரிகோஸ் வெயினை. அப்போ இது மாதிரி வந்து சுருள் நரம்பு ஏற்பட்டிருக்குன்னா, இப்போ அந்த ரப்பர் டியூப்பும் பலவீனமாயிருதா, வீக் ஆயிருதா, அது மாதிரி இங்கே வந்து இரத்த குழாய்களும் அந்த சுருண்டு வீக் ஆயிரும். இப்போ நம்ம ரத்தத்தையும் சுத்தப்படுத்தணும், இரத்த குழாய்களையும் அதை வந்து ஸ்ட்ரெயிட் பண்ணணும். அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி கொடுக்கணும், அதே நேரத்தில் ரொம்பவும் ஃப்ளெக்சிபிலிட்டி ஆகி வளைஞ்சிடக்கூடாது. கரெக்டுங்களா? ரைட். இதுக்கு என்ன பண்ணலாம்? இப்போ உங்களுக்கு காரணம் புரிஞ்சிருக்கும். அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா, நம்மளுடைய முன்னோர்கள் சொன்ன ஈஸியான ஒரு டெக்னிக் சொல்கிறேன், ட்ரை பண்ணி பாருங்கள். இதற்கு தேவையான விஷயம் என்னென்னா, கருப்பு எள்ளு. கருப்பு எள்ளை நீங்கள் பவுட்ரு பண்ணி ஒரு டப்பாவில் வச்சுக்கணும். கருப்பு எள்ளை பவுட்ரு பண்ணி ஒரு டப்பாவில் வச்சுக்கிட்டு, இப்போ நம்ம பசும்பால் வாங்கிக்கோங்க. இப்போ பசும்பாலை சூடு பண்ணக்கூடாது. சூடு பண்ணாமல் ஒரு பசும்பால் 50 ml பசும்பாலில் ஒரு 2 ஸ்பூன், அதாவது ஒரு 5 கிராம் அளவுக்கு வந்து இந்த கருப்பு எள்ளை அப்படியே வந்து கலந்துருங்க. கலந்தீங்கன்னா அப்படியே நீங்கள் கலந்துக்கிட்டே வரும்பொழுது ஒரு பேஸ்ட் பக்கத்துக்கு வந்துடும். சூடு பண்ணாத 50 ml பசும்பால், 5 கிராம் கருப்பு எள்ளு கலந்துருங்க. கலந்து பேஸ்ட் மாதிரி வந்துடும். இப்போ இதை நம்ம வெரிகோஸ் வெயின் நம்மளுடைய காலில் இருக்குல்லையே அந்த ஏரியாவில் அப்ளை பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி அந்த ஏரியாவை தயார்படுத்திங்க. நம்ம அந்த கால் பாதத்தில் நம்மளுடைய காலில் வெரிகோஸ் வெயின் இருக்கக்கூடிய ஏரியாவில் ஃபஸ்ட்டு நல்லா சோப்பு போட்டு அந்த இடத்த முதல்ல நல்லா கழுவிடுங்க, வாஷ் பண்ணிடுங்க, சுத்தப்படுத்திடுங்க. சுத்தப்படுத்திட்டு அதுக்கப்புறம் இந்த பேஸ்ட்டு பதத்தில் இருக்கு இல்லையா, அதை எடுத்து அந்த வெரிகோஸ் வெயின் இருக்கிற ஏரியாவில் அப்ளை பண்ணுங்கள். கீழிருந்து மேல் நோக்கி அப்ளை பண்ணுங்கள். அவ்வளோதான். அப்ளை பண்ணிவிட்டு விட்டுருங்க. அது அப்படியே கொஞ்சம் அந்த இடத்துல வந்து ஒரு காஞ்ச மாதிரி ஆயிரும். நைட்டு ஃபுல்லாக அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் திரும்ப காலையில் அதை வந்து வாஷ் பண்ணிக்கோங்க. நல்ல மாற்றம் கிடைக்கும். ஒரு வாரத்திலேயே மாற்றம் தெரியும். எவ்வளவு நாளுங்க இதை பண்ணலாம்னா, அது சரியாகும் வரை தாராளமாக பண்ணலாம். அந்த இடத்துல சர்க்குலேஷனை சூப்பராக இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். அந்த தடைகளை போக்கும். அங்கே இருக்கக்கூடிய நாட்ஸ் எல்லாம் அப்படியே ரிலீஸ் ஆகும். அந்த வெரிகோஸ் வெயினால் வந்து அந்த நரம்பு சுருண்டு இருக்குன்னு சொல்லுவோம்ல, அந்த இரத்த குழாய்கள் சுருண்டு மடங்கி இருக்கிறதெல்லாம் திரும்பவும் ஸ்ட்ரைட் பண்ணக்கூடிய வேலையை பண்ணும். ஆனால் சில மாதங்கள் ஆகும். அவங்களுடைய வருஷ கணக்கில் இருக்குதுன்னா சில மாதங்கள் ஆகும். இப்போ தான் வாரக்கணக்கில் தான் இருக்குன்னா சில நாள் கணக்குலேயே சரியாயிடும். இதை ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப அற்புதமாக இருக்கும். தினமும் இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து பண்ணலாம். அல்லது பகல் நேரங்களில் வீட்டில் இருக்கிற நடத்தை கூட பண்ணலாம். இதை மட்டும் பயன்படுத்தினா உங்கள் வெரிகோஸ் வெயின் பிரச்சனையிலேருந்து ஈஸியாக வெளிவர முடியும். வாழ்த்துக்கள். நன்றி.